when God loves you, you are somebody. Hallelujah. You, nothing matters to you. பாருங்க, you are happy person. உங்களுக்கு பொருள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, சுகம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இறைவனுக்குள் இருக்கும் பொழுது எல்லாமே சமாதானம். எங்க மனசாட்சி சொல்லும், that's okay. யோபுண்ட மனசாட்சி என்ன சொல்லுது? யோபுண்ட மனசாட்சி என்ன சொல்லுச்சு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, praise God. அப்ப உங்களுடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறதா இன்றைக்கு? அல்லது உங்கள் மனசாட்சியே உங்களை குற்றப்படுத்துகிறதா இருக்கிறதா? உங்களுடைய மனசாட்சி வீக்கா இருந்தா உங்க விசுவாசம் வீக்கா இருக்கிறது. உங்களுடைய மனசாட்சி நல்லா இருந்தா உங்க விசுவாசம் இருந்தா, உங்க மனசாட்சி நல்லா இருந்தா நீங்கள் இருக்கிற சர்வீஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்க மனுஷனை பற்றி உங்களோட மனசாட்சி நல்லா இருந்தா உங்களோட மனுஷனை போல மனுஷன் வேறு இல்லை. அது பேங்க்ல வேலை செய்யலாம், அவர் 5 தான் கொண்டு போகலாம் பேங்க்ல போடுறதுக்கு. அவருடைய மனசாட்சி நல்லா இருக்கபடியால மனுஷியை பற்றி நல்ல எண்ணம் இருக்கிறபடினாலே அவருடைய மனுஷியை விட வேற மனுஷி அவருக்கு திறமாக தெரியவில்லை. ஹல்லேலூயா. You have the best. உங்களுடைய கணவரை பற்றி உங்களுக்கு நல்ல மனசாட்சி இருக்கும் பொழுது you are the happiest person on earth. உங்களுடைய கணவனுக்கு பேச இல்லாமல் இருக்கலாம், நடக்க இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நல்ல மனுஷன், நல்ல மனசாட்சி உள்ளவர் என்று சொல்லும் பொழுது you just love him as he is. Hallelujah, praise God. தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்ப நாங்க பாருங்க, ரட்சிப்படையும் பொழுது எங்களுக்குள்ள வருகிறது ஒன்று, இந்த சாதாரணமாக பல காரியங்களாலே நிர்ணயிக்கப்பட்ட மனசாட்சி ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகப்படுது. அதுதான் பாருங்க நாங்க சொல்றோம். நான் வாசிக்கிற ஒரு சில வசனங்களை பாருங்கள். சில நேரம் மனசாட்சி சூடுபட்டு போகலாம், அதெல்லாம் பார்த்தோம். பாருங்க, நாங்க வாசிக்கிறோம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு யாரையாவது வாசிக்க சொன்னா கஷ்டம், ஏனென்றால் இவர் ரெக்கார்ட் பண்றதால நானே வாசிக்க வேண்டியதாக இருக்கிறதை பார்க்கிறேன். ஆனா இன்னொன்று பாருங்க, நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன்னு கேட்டா, நாம இன்றைக்கு பங்கெடுக்கும் பொழுது கர்த்தர் தான் சொல்லுகிறார். நாங்கள் எப்படி பங்கெடுக்கிறோம் சொன்னால், நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுதே இது ஆரம்பிக்கப்படுகிறது. நம்முடைய மனசாட்சியில் ஒரு மாற்றம். That's what happened. When you become a Christian, when you accept God as your leader, your Lord, your Savior, your conscience will begin to change. Without your knowledge, it will change. When your conscience changes, you change. You change for the better. Hallelujah. And whatever the conscience, the previous conscience was giving you guilty feeling will go away and you feel free in Christ Jesus. Hallelujah. There is no condemnation. அதான் பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுருவிலே 21 நான் வாசிக்கிறேன். பாருங்க, அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது அந்த நோவாண்ட நாட்கள்ல பிள்ளைகளை காப்பாடுது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மை கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. அப்ப நாங்க பாருங்க, ஞான ஸ்நானம் எடுத்த நாளில் இருந்து அந்த காரியமானது, ஞான ஸ்நானமானது நம்ம என்ன செய்கிறதா, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறதா. becomes a good conscience and becomes a covenant of good conscience. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்றோம், பழைய மனுஷனுக்கு நான் மரித்து புதிய மனுஷனாய் எழும்புகிறேன் ஆண்டவரே. அப்ப எங்களுக்குள்ள நான் இப்பொழுது ஒரு புதிய மனுஷன். கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் என்ன சொல்லலாம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, and you are a free person என்று சொல்லி என்ன செய்கிறது, எங்களுடைய மனசாட்சி எங்களுக்குள்ளே மாற்றமடைகிறதா? அப்படி மாற்றம் அடைந்திருக்கிறதா? This is the most important thing. ஞானஸ்நானம் முக்கியம் இல்லை. Baptism is not important. Have you made a covenant with God in good conscience? Have you felt that freedom? அதான் நாங்கள் அநேக சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் விசுவாசியான போது, இயேசுவை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு ஒரு பெரிதான ஒரு சமாதானம், பெரிதான ஒரு சந்தோஷம், பெரிதான ஒரு விடுதலை. as if some big burden left me என்று சொல்லு. because you have become free. நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கலாம், என்ன பாவியாக இருக்கலாம், யாரை மேடை பண்ணி இருக்கலாம், என்னவா இருக்கலாம், இயேசுக்குள்ள வரும் பொழுது you are cleansed and you have nothing more to worry about. You become a new creature.
ஹல்லேலூயா. எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே என்று சொல்லப்படுகிறது. You don't have to put a show anymore because in Christ you know who you are, what Lord has done in you. அப்படிதான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த கம்யூனியனுக்கு வரும்பொழுது நாங்கள் பங்கெடுக்க வந்திருக்கிறது யாரை விட்டு? Man, Jesus, the Lord himself has invited us to be partakers of this blood and his bread. அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் பங்கெடுக்க எங்களை பாத்திரவான்களா அழைத்திருக்கிறான்னு சொன்னா, யார் உங்களை லஞ்சுக்கு கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்டி என்ன, you have that great freedom. ஹல்லேலூயா. சில பாருங்க, நாங்கள் சொல்லுவோம், நீங்களே பாஸ்டர் அண்ணாலா லஞ்சு கூப்பிடு, எங்க நீங்க கூப்பிட்டாத நான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க நீங்க ஒரு தரம் கூப்பிட்டா நான் கூப்பிட மாட்டேன், 10 தரம் கூப்பிட்டாதான் நான் ஒரு தரம் கூப்பிடுவேன். The reason is நல் மனசாட்சியின் ஒரு காரியம் அது. ஏனென்றால் கணக்க சாப்பிடக்கூடாது, டயட்டிங் வேணும் இல்லையா? ஆகவே நான் பாஸ்டர் கூப்பிட்டு உங்களை சைஸாக்கி பெருக்க வைக்கிறதா, கொலஸ்ட்ராலை கூட்டுறதா என்ற ஒரு நல்ல மனசாட்சி. மனசாட்சி எல்லாத்துலையும் கிடையாது. அப்படியே ஒரு ஆள் சாப்பாட்டு கூப்பிட்டுட்டு அன்னு சொன்னோன்னே மனசாட்சி சொல்லும், சாப்பாடு கூப்பிட்டுருக்கா நீ கூப்பிடணும், ஒரு ஸ்டாண்டர்டை போட்டு. அவரை காணும் பொழுதெல்லாம் உங்களை கூப்பிடணும் இல்லை, அப்ப இது சொல்லிச்சு கூப்பிடு கூப்பிடு, அப்ப நீங்க சொல்லுங்க கொஞ்சம் அமர்த்தி வாசி, கூப்பிடணும். சொல்லுங்க எப்ப உங்களுக்கு நேரம் இருக்குது, அதே பரப்ப யோசிக்காங்க நாங்க பிஸி, அப்படியோ நான் நினைச்சேன் நீங்க பிஸி என்று சொல்லி மனசாட்சி இல்லை இல்லை கூப்பிடு கூப்பிடு சும்மா உள்ளுக்கு இருந்து ஒரு ஆள் பேசுற மாதிரிதான், உண்மையே பேசுற ஒரு ஒரே ஆள் உள்ளுக்கு இருக்கிறதா. அந்த உண்மையை கூட அவருக்கு நாங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல பழகி இருக்கிறோமோ அந்த ஸ்டாண்டர்ட், வேதத்துல பழகி ஆண்டவர் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்ட். அவர் பாத்தீங்க சொன்னாங்க, நமக்கு என்ன ஞான ஸ்நானத்திலே நம்முடைய சரீரத்தை கழுவவில்லையா, நம்முடைய மனதை கழுவி ஒரு நல்ல மனசாட்சியை கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணுகிறாரா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அடுத்து பாருங்க, எபிரேயரில் நாங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் 9வது அதிகாரத்திலே 9 - 14 மட்டும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பாத்தீங்கன்னு சொன்னால், பலவிதமான சடங்காச்சாரங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தவை. அவையில் ஒன்று, உங்கள் மனிதனுடைய பாவத்தை நீக்க ஆடு மாடுகளை பலியிட்டார்கள், கோயில்களுக்கு சென்று காணிக்கைகளை செலுத்தினார்கள், புறா குஞ்சை கொடுத்தார்கள். அப்படியாக எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறதுக்கு, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன்னு கொண்டு ஏதாவது பலியிடுறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த பலிகள் எல்லாம் அந்த ரத்தங்கள் எல்லாம் அவருடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தவில்லை. People sacrificed in the olden days. They gave animals for the remission of sins. And the Bible says those sacrifices did not cleanse their conscience. Those after all that ceremonies, they still felt they are sinners. They still felt guilty. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? இந்த நாபோஜனை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், வாசிக்கிறோம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்களுடைய மனசாட்சி என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. எப்படி சுத்திகரிக்கிறது? இந்த ஆடு மாடுகளின் ரத்தம் எல்லாம், நீங்க கொடுக்கிற காணிக்கையெல்லாம், உங்களுடைய உபவாசம் எல்லாம், நீங்கள் மலையேறுகிறதெல்லாம், நீங்கள் உங்களை கீறிக்கொள்ளுகிறதெல்லாம், நீங்கள் படுகிற பாடெல்லாம் உங்களுடைய பாவத்தை போக்காது. இயேசு உங்களுக்குள்ள வந்தது ஒரு கிளியரான மனசாட்சி. ஆண்டவரே, ரொம்ப சிம்பிளான ரிலிஜன், கிறிஸ்டியன் ரிலிஜன். இது ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கிறதை பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் சொல்றோம், ஆண்டவரே நான் பாவியா வந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி, என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொன்னதும்